என்னாச்சு? டாக்டர் வேற பேஷண்ட் இல்லைன்னா நம்ம குறிச்சு வேற யாரோ வர மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம். இந்த வேற வந்த ஊசி எங்க இதுங்க மாத்திரை எங்கம்மா அதுங்க இதுங்கம்மா. சரி ரைட்டு பார்ப்போம். போஸ்டா? பேஷண்ட்ல இருக்கேன், போஸ்ட் வந்திருக்கேன். யாருக்கு இது? பணம் வந்திருக்கா அப்படி? ஏன்னா எங்க டாக்டர் பணம் பைப்பா பணம். சரி ரைட்டு. சரி டேபிள் வச்சுக்கோம். யாரோ வரணுமா இருக்கு. வரணும். வசதியான பார்ட்டி மாதிரி இருக்கேன். ராஜஸ்தான் பார்ட்டி. ரைட். பார்த்து ஒரு பில்லை போட்டுருவாங்க. வாங்க தம்பி தம்பி, இங்க பாருங்க. இங்க நீங்க இப்படி வரணும். எங்க டாக்டருக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன செய்யுது உங்களுக்கு? பாரமா இருக்கு. பாரமா இருக்கா? சரி. பாரமா இருக்கா? சரி. உடனே எல்லாம் பார்க்க முடியாதுங்க டாக்டரை. டோக்கன் வாங்கி தான் பார்க்கணும். காசு இருக்கா? நான் டாக்டர் இல்லை, நான் கமௌண்டர். டாக்டர் பாரமா இருக்கு டாக்டர். உனக்கு கொஞ்சம் மண்டையில் பிரச்சனை. இன்னைக்கு டோக்கன் எனக்கு தரேன். இதான் 1ஆம் நம்பர் டோக்கன். சரியா? 1ஆம் நம்பர்னு கூப்பிடணும். சரி ரைட்டு. ஒருத்தன் வந்துட்டான். ஆள் போக்க கொஞ்சம் வசதி இருக்கும் தெரியும். சரி பார்ப்போம். அடுத்து வருது காலை எடுத்துட்டு வரோம். சரி, எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் சேர்த்து ஒரு 59,000 ரூபா பில் போடலாம். பார்ப்போம். ரொம்ப நினைக்கிறேன் உனக்கு என்னாச்சு? முட்டு வலியா? முட்டு வலியா? என்ன செஞ்சியா முட்டு வலிக்கு? ஒண்ணுமே சரியா. காட்டு வலி வண்டிக்கு ராமா போயிருப்பேன். இல்லை, சாதாரணமா பார்க்க டாக்டர் டோக்கன் நான் எழுதி கொடுப்பேன். நம்பர் கூப்பிட்டோம்னா வந்துடணும். இல்லை ஏதாவது டென்ஷன் ஆயிரும். ஐயா 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 நீ நினைச்சால டாக்டரை பார்க்க முடியாதப்பா. என்ன செய்யுது? சீக்கிரம் என்ன ஐயா சீக்கிரம் இரு. நான் டாக்டரே கிடையாது, நான் கமௌண்டரு. நான் பாட்டில் ஏதாவது குடிச்சு போறேன். இரு நினைச்ச உடனே நீங்க டாக்டர் பார்க்க முடியாது. ஐயா அவங்க டாக்டர் எப்போ வருவாரு? டாக்டர் நினைச்சதா வருவாரு. அந்த நீ வரும் வர்ற இடத்துல ஒரு பீஸா காரணம் ஒரு கடை இருந்துச்சுல. ஐயோ அதெல்லாம் நான் பார்க்கல. சீக்கிரம் சொல்லுற கேள்ப்பா. அவருக்கு கொஞ்சம் சாப்பாடுறாம ஒரு 4 சிக்கன் பீஸா ஒரு 2 பர்கர் சாப்பிட்டா வருவாரு. இப்பதான் மணி 5 ஆகுது. 5:30 தான் வருவாரு. டோக்கன் எடுத்தார டோக்கன் வாங்கிக்கோ. சரியா? 3ஆம் நம்பர் டோக்கன். நீ எனக்கு 1ஆம் நம்பர் போடுங்க. 1ஆம் நம்பர் ராஜஸ்தான் தம்பி இருக்காரு. போட்டோம். பெங்களூர் தம்பி இருக்காரு. அடுத்ததான் தமிழ்நாடு. போட்டோம் வாங்க. இவங்க டாக்டரை காணும். எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. டாக்டர் மோசமான ஆளு. சரியா? நீங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கேட்கப்பா. கேட்கா இல்லையா தம்பி? கண்ணாடி விட்ட தம்பி அவரு மோசமான ஆளு. ஐயா வாங்க வாங்க. உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா ஆமா, எங்க டாக்டர் ரொம்ப நல்லவரு வல்லவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரியான பேஷண்ட். எனக்கு அது ஏதோ மோசமான இல்ல ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லியிருப்பேன். முக்கியமானவர் ஏன் நான் இந்த ஊர் புள்ளி ஊர்ல நீங்க தானே ஃபேமஸ். அது கரெக்டு. ஃபேமஸா வந்துட்டு உடனே கம்போடரா போட்டதான் தப்புன்னு நினைக்கிறது. நான் தெரிஞ்ச அன்னைக்கு அண்ணாச்சி ராஜஸ்தான்
இங்க பாரு, எனக்கு ஊரு பேர்லாம் தேவையில்லை. வசதியான பார்ட்டி தான். காசு இருக்கா இல்லையா? அவெல்லாம் இருக்கு, எல்லா கார்டும் வச்சிருக்காங்க, கிரெடிட் கார்டு இப்ப எல்லா கார்டும் வச்சிருக்காங்க. இருக்கு. ஆமா. அப்படித்தானே? ஆமா. சரி சரி, முதல்ல கூப்பிடு. வாங்க 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 தம்பி வாங்க தம்பி தம்பி, அவர் கூப்பிட்டா தான் வரணும். வாங்க. ஒன்னா நம்பர் சொன்னாங்களா இல்லையா முன்னாடி? டாக்டர் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் டாக்டர். சரி. டோல் 650 அது இது எல்லாமே இருக்கு. இது இருக்கு இல்லை. சரி வாங்க, ஒன்னா நம்பர் வாங்க தம்பி. வாங்க உட்காரு தம்பி உட்காரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஐயா பாரமா இருக்கு. இந்த சைடு கொஞ்ச நேரம் பாரமா இருக்கு, இந்த சைடு கொஞ்சம் வாய்ஸே இப்படிதான் நீங்க பேசுறீங்களா? பாரமா இருக்கு டாக்டர், பாரமா இருக்கு. பாரமா இருக்கா? சரி பண்ணிடலாம். டாக்டர் இசிஜி போட்டுமா ஸ்கேன் போட்டுமா? ஸ்கேனா? வசதியான பார்ட்டி தான். வசதியான பார்ட்டி தான். வசதியான பார்ட்டி தான். இதை எடுத்து செக் பண்ணி பாருங்க. இது என்னது? நம்ப முடியாத. சரி கடையை பார்ப்போம். என்ன திரிக்காண்டி டேபிளையும் போட்டுக்கிட்டு தம்பி கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க. முன்னாடி கை காமிங்க. வந்த டாக்டர் இவ்வளவு போதும். டாக்டர் நீங்க எம்பிபிஎஸ் என்ன ஒண்ணுமே காட்ட மாட்டேங்க? எம்பிபிஎஸ் ஆன் பண்ணணும். அவன் கூட கண்ணாடியா போடப்பா நீ. சரி சரி போட, என்ன பாரு. கண்ணாடியா போடுங்க டாக்டர். நீங்க கண்ணாடி போடாத தெரியும், காது கேட்க மாட்டேங்குது. சரி புரிடதா பொருளாதா சுற்றுலாதான் அடிக்கிறா வரிசையா. எத்தனை 600 கம்மியா 700 கம்மியா? ஏங்கப்பா இவனுக்கு இப்படி இருக்கு. என்னாச்சு? இவ்வளவு கனவுனா பையன் இருக்கு. வெளியிடுங்க. இவ்வளவு பாரமா பைக் வச்சுதான் ஒரு பாரமா தான் இருக்கும். அண்டை இதுக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? இது பார்த்தாலே பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? பொம்மை படம் பாக்குறீங்களா? பொம்மை படம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு. கொண்டாங்க இதை குறைங்க. பிறகு நான் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன். நான் எழுதி தரதை என்ன செய்யணும்? சாப்பிடணும். சரியா? எழுதி தரேன்னா இந்த இங்க எழுதி பாரு. புரியுதா உனக்கு? என்ன எச்சு வாசி பார்ப்போம். பச்சை பூச்சா இருக்கா? மெடிக்கல் கொண்டு கொடுத்தனா மாத்திரை கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். வேலை கொடுத்துருப்பாங்க. வச்சுட்டு போ. இதெல்லாம் வந்து எங்களுக்கு நட்டம்தான். அவனுக்கு எவ்வளோ அவன்கிட்ட பேப்பர் திங்கிறவன் முட்டா வேலை தான் இருப்பான். ஒரு 30,000 வாங்கிக்க. சரி சரியா? உங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு மொத்தம் 35,000 வருது. 55,000 தலைக்கணத்துக்கு எவ்வளோ டாக்டர்? என்ன டாக்டர் ஒண்ணுமே செய்யல டாக்டர். குடிக்க ஊசியை போட்டு அனுப்பிவிடுவா. உட்படா. அடுத்து ரெண்டாம் நம்பர். என்னப்பா முட்டி செத்ததெல்லாம் கூப்பிட்டு நம்ம முன்னாடி உட்கார வச்சுட்டு நீ ஒரு நல்ல பார்த்தியா பார்த்தா உட்காந்து. நீங்க படிச்ச படிப்பு அப்படிதான் வரும். ஆன் பண்ண தெரியல. சரி ஐயா மொட்டை வழியா? முட்டு வழியா? எங்க கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். கரெக்டா? நீ பாரு குதிச்சு பின்னாடி தெரியும் உங்களுக்கு. இல்லையா காலங்கிட்டு ஐயா? சரி உன் வசதிக்கு அதான் முட்டு வலி தானே பார்த்தேன். சரி என்ன என்ன எத்தனால முட்டு பிரச்சனை உங்களுக்கு? தெரியலையா? சரி நான் தட்டுறேன். கொஞ்சம் எங்க வலிக்குன்னு சொல்றீங்களா? கால் ரொம்ப ஆடுது. வலிக்குதா? இந்த இடத்துல பிரச்சனை. முட்டு இங்க இருக்கு. கண்ணாடி போடுறோம். அவங்க கண்ணாடி போடுறது டாக்டர். முட்டு இங்க வச்சு இங்க தான் வலிக்கு. அப்ப நீங்க அவனுக்கு முட்டுல இங்க தொட்டா தான் வலிக்குன்னு சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்கணும். இப்ப நான் இங்க தொடாம சொன்னீங்க. சரி நான் தான் டாக்டர் பாருங்க. சரி எனக்கு இப்ப எப்படி ஒரு எக்ஸ்ரே, அப்புறம் அந்த இன்னொன்னு எடுப்பாங்க என்னது எம்ஆர்ஐ ஸ்கேன். ஆமா அது ஒண்ணு. ஐயோ அது தலைக்கு எடுக்குது டாக்டர். தலைக்கு எடுக்கிறா? என்ன எலும்பு தானையா?
எடுத்து சும்மா பில்ல போட வேண்டாமா? சம்பளம் இல்லாம வேண்டாமா? ஓ, உங்களுக்கு ஒரு 65,000 ஆகும். என்னதுயா? 65,000 பில்லு. 60? 65. 65? ஆமா. நடந்து போனா முட்டை நாளுக்கு அவ்வளவு பாருங்க. நடந்து டாக்டர் போகணும். ஃபெசிலிட்டிஸ் தான். திரும்ப நடந்து போகணும்னா கட்டிக்கிட்டு போங்க. இல்ல நொண்டி நொண்டி தான் போகணும்னா நீங்க கேட்ட வேண்டாம். சரி நான் தெரியும். போட்டோம். அனுபவத்துல பேசுறாரியா? இது என்ன இப்ப லெட்டர்லாம் வந்திருக்கு? ஆமா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எந்த லெட்டரு? அம்மாட்ட இருந்து வந்திருக்கியா? காசு இல்லையா? காசு கிடையாது. பேங்க்ல இருந்து வரலையா? பேங்க்ல வந்தனால. லோன் கேட்ட அந்த லெட்டர் கிடையாது அது. அந்த லெட்டர் தான் அம்மாட்ட இருந்து வந்திருக்கு. இது மாசம் மாசம் வாங்க போடு. வேற படிச்சுக்கோ. சரி, அடுத்த ஆளை கூப்பிடு. டோக்கன் நம்பர் 3. வாங்க உட்காரு. ஓடலாம். எங்க? நில்லு 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 நில்லு. எங்க எங்க எங்க? இங்க ஓடுது. இங்க ஓடுதா? பையன் இங்க ஓடுது. வந்துச்சா? பையன் இங்க வந்துச்சு, கீழ வந்துச்சு. பையன் கீழ வந்துச்சு. இதுக்கு பக்கத்துல இங்க வா. இல்ல பின்னாடி போனேன். கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் எனக்கு கொண்டு வா. இந்த லெட்டரை காமிச்சனா போதும். ஐயா, போய் சீக்கிரம் சீக்கிரம். நில்லப்பா நில்லப்பா. மெஷினுக்குள்ள போடுங்க அவனை. டாக்டர், எலி வந்து டாக்டர் ஸ்கேன். ஐயோ, ஏடியா? ஐயா சீக்கிரம் என்ன நடக்குயா? வயிறு ஏதோ ஓடுது. என்ன செஞ்ச? ஐயோ, எலியா? ஐயோ, கேவரு. வா, வயிற்றோட பெருசா இருக்கு எலி. ஐயோ டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர், சீக்கிரம். ஐயோ, ஓடுது ஓடு ஓடு. ஐயோ, ட்ரீட்மெண்ட் எவ்வளவு செலவானது? பரவாயில்லையா? பரவாயில்லையா, எனக்கு இந்த எலி வெளியே வந்தா போதும். வாய காட்டப்பா. ஐயோ, என்ன ஐயோ 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 ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ, உட்கார் உட்கார் உட்கார். ஒரு 10 நிமிஷம் உட்காரு. சரியா? ஐயோ ஐயோ, ஆண்டி வர மாதிரி இருக்கு. ஐயோ டாக்டர், டாக்டர் எலி ஓடிடுச்சு. அண்ணா வேண்டாம், எடுத்த பிறகு தான் ஓடணும். எலி ஓடிடுச்சு டாக்டர். ஓடிச்சா? ஐயோ, எலி போயிடுச்சியா? போயிடுச்சா? போயிடுச்சு. என் கண்ணு மட்டும் தெரியல. சரி, இப்போ எப்படி இருக்கு வயிறு? இப்போ ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? சரி, எவ்வளோ ஒரு என்ன மருந்தியா கொடுத்தீங்க? சரி, பரவாயில்ல. எலி மருந்து தான் கொடுத்தோம். எலி மருந்தா டாக்டர்? வாந்தி எடுத்தியா? ஆமா. எலி போச்சா? போயிடுச்சியா? போயிடுச்சா? போயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபா. உடனே லட்சமா? நீ வாந்தி எடுத்து யார் கழுவா? டாக்டர், பேரு எலி மருந்து 10 ரூபா தான். அதை நான் ஊத்தி உனக்கு உயிரை காப்பாத்திருக்கோம்ல, அதுக்கு தான் 1 லட்சம் ரூபா. என்ன டாக்டர் இது? எலி மருந்து 1 லட்சமா? கெட்டிட்டு போப்பா, கெட்டிட்டு போ. அவளுக்குள்ள இருக்கு. மெடிக்கல் ஃபீல்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாரு, தெரியும். பையன் படிப்போம்யா. நல்ல வருமானம் இருக்கு. ஆமா, நல்ல காசு வருது. மாசம் மாசம் நான் கொடுக்குற காசு அந்த அட்ரஸ்க்கு அனுப்புறியா இல்லையா? அதெல்லாம் அனுப்பிச்சுதான் இருக்கு. வேற ஏன் திரும்ப திரும்ப லெட்ரு? சரி, அது என்னன்னு படிச்சு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தான் லெட்ரு வந்துருது இல்ல, காசு தான் நம்ம போட்டுருக்கோம்ல, வேற ஏன் நமக்கு லெட்ரு? வேற எதுக்கு நமக்கு லெட்ரு? அம்மாட்ட வந்து லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். படிச்சு பார்ப்போம். போன சைடுல போட்டுக்கியோ? ஆமா, குரு 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 ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு. நான் போடல டாக்டர், அவன் போட்டுருப்பான் நினைக்கிறேன். அப்படியா? அம்மா சொல்றேன், அம்மா விட்டு நிக்க முடியும், வாட்ட நிக்க முடியாது போலயே. சரி, இப்படி என்னதான் போட்டுருக்கு தெரியல. சொன்னீங்கன்னா நான் மறந்துட்டு நல்லா இருப்பேன். சரி, டேய் டேய், இங்க காணோட. ஐயோ, இது எப்போ வந்து லெட்டர் தெரியலையே. உடம்பு
சரியில்லையா? எப்போ போட்டான்னு தெரியலையே. ஐயோ, உடனே அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கணும். ஐயோ, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ, இது உங்க அம்மா நம்பர் தானே? ஆமா, நீங்க யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஆமா, உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீங்க வாங்க உடனே. இறந்துட்டாங்களா? ஆமா, வாங்க. என்னது? ஹலோ ஓகே ஓகே ஹலோ ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா இறந்துட்டாங்களா? ச்சே. அன்னைக்கே இந்த லெட்டர் நான் படிச்சிருந்தேன். ஒருவேளை இந்த லெட்டர் வந்திருக்கும் போது நான் வாசிச்சிருந்தேன் அப்படின்னா நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு இருக்கலாம். எங்கள் அம்மா நான் காப்பாற்றிட்டு இருக்கலாம். ஆனால் படிக்காம விட்டனே. ஐயோ, முக்கியத்துவத்தை எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்காம விட்டனே. ஐயோ ஐயோ. வேஷமாகவே மனிதன் திரிகிறார், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார். உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும், பணம் சந்தோஷத்தை தரும் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த பணத்தை தேடி ஓடுகிற காரணத்தினாலே மனிதன் தன் வாழ்க்கையில் அநேக இன்பமான தருணங்களை இழந்து கொண்டிருக்கிறான். உலகமானது இருள் நிறைந்த உலகமாயிருக்கிறது. இருள் நிறைந்த உலகத்திலே மனிதனுக்கு வெளிச்சமில்லை. அந்த இருளிலே நடக்கும் போது விழுகிறான். எங்கே நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று மனிதனுக்கு தெரியவில்லை. காரணம் இருட்டு. அந்த இருட்டிலே சரி நடத்துவதற்கு அவனுக்கு ஆலோசனை தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறான். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை பார்க்கிற நாமும் ஒருவேளை தடுமாறி நடந்து கொண்டிருப்போம் என்றால், வழி தெரியாமல் நடந்து கொண்டிருப்போம் என்றால், போகிற பாதை எங்கே என்று தெரியாமல் இருப்போம் என்றால், ஆலோசனை கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அன்பின் சுருவியாகிய அவரிடத்திலே இருள் இல்லை, வெளிச்சத்திலே நடப்போம், மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுப்போம்.